மக்களே, திருவள்ளூர்ல நடந்த கொடுமையான கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதோட பின்னணி என்ன, இது என்ன சட்டமன்றமா இல்ல சிரிப்பு மன்றமா அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல பயங்கரமான அமுளி துமளி எல்லாம் நடந்திருக்கு. வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ அரசியலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன்னா உலகிலேயே ரொம்ப தலை சிறந்த சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து செயல் மட்டும்தான். நம்ம வந்துட்டு யார் வேணா வாய் உதார விடலாம், நான் வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை சொன்னதை வந்துட்டு செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த பண்றது அப்படின்னா வந்து கொஞ்சம் பேரால தான் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, அரசியல்லையுமே வந்து சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அவரோட பிறந்த நாள் தான் வந்து இன்னைக்கு. சோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இந்த திருவள்ளூர்ல நடந்த அமோனியா வாயு கேஸ் வந்து லீக் ஆகி அது மூலமா ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சோ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இது வந்து யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் தான். யாரும் வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அந்த மாதிரிலாம் இதுக்கு வந்து யாருமே காரணம் கிடையாது. ஆனா இந்த கொடுமையான சம்பவத்துல இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல வந்து 65 பேருக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு, ரொம்ப அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு. 2 பேரை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர்றது, அந்த காற்றை சுவாசிச்சதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ அங்க இருக்க அந்த இறாலை பதப்படுத்துற அந்த ஆலையில தான் வந்து இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சோ அங்க இருக்க பொதுமக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 வருஷமா நாங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி இந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இங்க வந்து சின்ன குழந்தைகள் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு காற்றை வந்து சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மூச்சு திணறல், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா யாருமே இது வரைக்குமே ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்க மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு நேத்து சண்டே அப்படின்னாலும் கூட அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல வந்து வட மாநிலத்தவர்களா இருக்கட்டும் இல்ல ஆந்திராவை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்கன்னு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து யாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. சோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு. இது சம்பந்தமா இப்ப தாவேகாவோட அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து 2 லட்சம் வந்து நிதியுதவி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ நிதியுதவி கொடுத்ததோட இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடாம மக்களோட கோரிக்கையா ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த ஒரு ஆலை வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆலையை மூடலாமா இல்ல அது சம்பந்தமா அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி தான். சோ மக்கள் ஒரு விஷயத்தால பாதிக்கப்படும் போது அதை வந்து நம்ம இழுத்து மூடுறதுதான் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சோ இது சம்பந்தமா தாவேகா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்திலயுமே வந்து பேசினாங்க. அதுல வந்து எப்பவுமே வழக்கமா திமுக தானே வந்து வெளிநடப்பு செய்வாங்க. ஆனா இந்த முறை அதிமுக வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களை வந்து பேசுறதுக்கே அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா சபாநாயகர் அவர் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த 110 விதியின் கீழே இந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் சார்ந்த அமைச்சரான பர்வேஸ் அவர்களை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து நாங்க வந்து பேச சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்காம நாங்க பார்த்துப்போம், இங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா இன்னும் 3 நாளைக்குள்ள இதுக்கான விளக்கத்தை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதிமுக வந்து வெளிநடப்பு செஞ்சதுக்கு இது ஒண்ணுதான் காரணமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இந்த மேகதாது அணை விவகார சம்பந்தமா பேசுறதுக்கும் எங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ இபிஎஸ் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சோன அவங்க எஸ்பி வேலுமணி அவங்களுடைய கூட்டாளி எல்லாமே சரி எந்திரிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. சோ இபிஎஸ் அவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்தபடியா பேசினது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பேசினாங்க. அந்நியார் வந்து அடிச்சு நவுத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க வந்து ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆளுநரை வந்து குறை சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வந்து முக்கியமான தலைவர்களோட பேரெல்லாம் வந்து சொல்லும் போது ரொம்ப பிழையா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு சபாநாயகர் சைட்ல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு தமிழ் தெரியாது, அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா தமிழ்ல பேசுறாரு அப்படிங்கிறதே நம்ம வந்து பாராட்டணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து பேசும்போதே என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் பேசினாரு. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா 37 முறை வந்து தவறா பேசி
பேசியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் பயங்கரமா நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து அங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க சட்டமன்றத்துல இருக்கவங்களுக்கு இப்போ ரொம்ப தண்ணி தாகம் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு வர அந்த ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்ல வந்து எடுத்துட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கு அங்க வந்து வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு இந்த கண்ணாடி பாட்டில்ல வந்துட்டு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு அந்நியாரே நீங்க வந்து பாட்டில தூக்கி அடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சட்டமன்றமே பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்பு மன்றம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்பவே ஃபன்னா போயிடுச்சு. அவர் பேசினதுக்கு உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு தூக்கி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கண்ணாடி பாட்டிலா இருந்தா என்ன, எந்த பாட்டிலா இருந்தா என்ன, நான் வந்து கிளாஸ கூட தூக்கி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. சட்டமன்றமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு தான் இருந்துச்சு. உடனே தங்கம் தென்னரசு அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு இது ஏதோ பர்சனலா இவன் தான் எங்கேயோ அடி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் தான் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காரு போல, இது வந்து அவரோட தனியான ஒரு அனுபவம் போல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வாழ்த்து சொல்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடியோட எம்எல்ஏவான காமராஜ் அவர்கள் வந்துட்டு 7 முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு அவங்க யாருமே வந்துட்டு டைம் கொடுக்கல. இவங்களே மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்ததுனால இன்னும் அதனால என்ன பண்ணிருக்காரு, 8வது முறையா எந்திரிச்சு இந்த முறை நான் பேசியே ஆவண்டா, நான் வாழ்த்தே சொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 8வது முறையா அவர் எந்திரிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கேட்டுட்டு ரொம்பவே சிரிச்சாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் வந்தாலே அப்படியே ரொம்ப எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவே அப்படியே சிரிச்ச முகத்தோட அவரை பாக்குறதுக்கு, அதுவும் அவரோட பிறந்த நாள்ல சட்டமன்றத்துல எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நாளா வந்து இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்குமே வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு மூமெண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அன்புமணி சௌமியா அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த விஷயத்தை எடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து அவங்க வந்து நான் வந்து இதை வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டமன்றத்துல ஏகப்பட்ட காரசாரமான விவாதங்கள் நிறைய வந்து போயிட்டு இருந்தது. ஆனா திமுக சைட்ல இருந்து யாருமே எதுவுமே பேசல அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போறாங்க, அடுத்து நாளைக்கு ஏதாவது வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிறது தெரியல. சோ அடுத்து சட்டமன்றத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அரசியல் களத்துல அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, தாவேக அரசு சொன்னது எல்லாத்தையுமே வந்து செய்வாங்களா, இல்ல மக்களை வந்துட்டு அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில ஒரு மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா மாத்தி ஏதாவது பேசுவாங்களா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த சட்டமன்றத்துல நடந்த ஃபன்னான மூமெண்ட்டை பத்தியும் அதிமுக வெளிநடப்பு செஞ்சதை பத்தியும் எல்லாராலுமே ரொம்பவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இந்த திருவள்ளூர்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.